கட் பண்ணலாம் தோழர். இப்போ ரொம்ப பரவாயில்ல பேச வேணாம். கம்ப்ளைண்ட் உடனே எழுதுங்க தோழர். கம்ப்ளைண்ட் என்ன எழுதுறீங்கன்னா சட்டம் என்ன சொல்லிடுறேன். செக்ஷன் 153B1 ரொம்ப தெளிவாக சொல்லி தோழர். எந்த சமூகத்தை தன்னோட இந்த ரிலீஜியஸ் கடமை, பாரம்பரிய கடமை, தடுச்சுனா சடங்கு அது செய்யறதுக்கு ஒரு சமூகம் தடுத்துச்சுன்னா 5 வருஷம் தண்டனை. SC/ST ஆக்ட்லேயே 2 வருஷம் தான் இருக்கு. இதில் 5 வருஷம் தண்டனை இருக்கு. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, கண்டவன் கண்ட கட்டளை போடுவான். தன்னவே ஆண்ட பரம்பரை சொல்லி கண்ட கட்டளை போடுவான். அரசாங்கம் போய் அவன் முன்னாடி கை கட்டி நிக்கணுமா? சார் நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணனா, கம்ப்ளைண்ட் வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். ஓல்ட் லேடி சார், அது ஆர்டரா சார்? ஒரு ரிக்வெஸ்ட் எப்படி சார் ஆர்டர் ஆகும்? என்ன சொன்னேன்? ஐ am ordering you to collect the complaint. நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட போனேன். இல்ல, நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். உங்ககிட்ட பேசவே இல்ல. நான் இன்ஸ்பெக்டர் பேசினேன். அப்போ நான் இன்ஸ்பெக்டர் பேசிடுறேன். இப்ப எவன் கான்ஸ்டிடியூஷன் வயலேட் பண்ணி தன்னவே பெரிய இவன் மாதிரி காமிச்சுக்கிட்டு நீ இது பண்ணக்கூடாது சொல்றானோ, அவங்க கிட்ட டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் போய் கை கட்டி நிக்குது. ஐயா கொஞ்சம் பண்ண விடுங்க யாங்குது. உடனே அவனுக்கு கெத்து, பத்தியா, ஓ சரி ஓகே நீ பண்ணு. இதுதான் நிலைமை இருக்கு. இப்போ பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, இதே ஆண்ட பரம்பரை திமிரு. ஆண்ட பரம்பரை இல்ல, நான் சொல்றதுக்காக ஆண்ட பரம்பரை ஆயிடாது. இவங்களே தன்னவே நினைச்சுக்கிறாங்க ஆண்ட பரம்பரைன்ட்டு. அப்படியே தன்னவே மேல் ஜாதி சொல்றவங்க, அது மேல் இல்ல கீழே இல்ல அது தெரியும் நம்மளுக்கு எல்லாத்துக்கும். ஆனா இவனே ஒரு கற்பனை கதை, நான் மேலு நீ கீழே அப்படின்ட்டு இவன் கற்பனை கதை. அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறேன். தன்னவே மேல் ஜாதி சொல்றவன் கோயிலுக்குள்ள வராதீங்கன்ட்டான் ஒரு சடங்கு பண்றதுக்காக. கோயில் விசேஷத்துல ஆப்வியஸ்லி கோயிலுக்குள்ள வராதுன்னா அவன் அஜிடேட் ஆவான், சண்டாவது. அரசாங்கம் பீஸ் மீட்டிங் கூப்பிடுது. பீஸ் மீட்டிங்கே கூப்பிட கூடாது, ஏன்னா அது கிரைம் நடந்து போச்சு. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். சார் வணக்கம். வணக்கம். ஃபேஸ்புக்கில் உங்களுடைய ஒரு போஸ்ட்டை பார்த்தேன். தலித்கள் எந்த அளவில் முடக்கப்படுகிறார்கள் என்று. ஒரு தலித் நபருடைய சவம் அடக்கப்படும் போது நடந்த இந்த பிரச்சனை என்ன நடந்தது? See Rahul, this is not one issue. என்னோட ஒரு வாலண்டியர் குணாலன் எனக்கு ஃபோன் பண்ணாரு. சார், ஒரு அருந்ததியர் சமூகத்துக்கு சேர்ந்த இளங்கோங்கிறவர் 38, 39 வயசாகுது. அவர் இறந்துருக்காரு ஹாஸ்பிட்டலில், நேச்சுரல் டெத். ஏதோ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய்ப்பாரு. ஹீஸ் டைட். அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு அங்கே ஒரு கவர்மெண்ட் சுடுகாடு, அந்த சுடுகாட்டில் அடக்கம் பண்ணுறதுக்காக இவங்க போய் அடக்கியிருக்காங்க. அந்த அடக்கம்னா கிரிமேட் பண்ணுறதுக்காக, எரிக்கிறதுக்காக. அதுக்கு தமிழில் சொல்லுவாங்க, சாரி அது எனக்கு மன்னிச்சிடுங்க, அது ரொம்ப வார்த்தை கரெக்டாக வரல. ஸோ அதுக்காக அடுக்கி வச்சுருக்காங்க. உடையார் சமூகத்துக்கு சேர்ந்த 4-5 நபர் இல்லை இங்கே வைக்கக்கூடாது, இங்கே எங்களை அடக்கம் பண்ணுறாங்க, எங்களை இருக்கிறாங்க, இங்கே கீழே ஒரு ஜான் கீழே வச்சு பண்ணுங்கிறாங்க. அந்த மேடையில் இருக்காங்க, கீழே இருக்கணும். ஓகே அப்படின்னாங்களாம். அப்படி சொன்ன உடனே இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி போலீஸ் வந்திருக்கு. போலீஸ் என்ன காலகாலமா நடக்கிறது தானே, அப்படியே போயிடுங்க, அப்படி பேசிக்கலான்னாங்க. இந்த தகவல் எனக்கு வந்த உடனே ஐ ரீச் த ஸ்பாட். இது 24 கிலோமீட்டர் சேலம் சிட்டியிலிருந்து. பட் சேலம் சிட்டி லிமிட்ஸ்ல தான் வருது, போலீஸ் லிமிட்ஸ்ல. போய் சேர்றேன், பார்க்குறேன் போலீஸ் தூரமா நின்று இருக்காங்க. இறந்து போன ஒரு வீடு இங்கிட்ட அவங்க ரொம்ப தூரமா நிக்கிறாங்க, மூலையில. தென் சடன்லி நான் சொன்னேன், என்னங்க நிறுத்தியிருக்காங்கன்னா ஃபைல் கம்ப்ளைண்ட் இமிடியட்லி. சட்டம் நம்மளை பாதுகாக்கும், சட்டத்து மேல நம்பிக்கை வைங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், சட்டத்து மேல நம்பிக்கை வைங்க, சட்டம் நம்ம பாதுகாக்கும், கம்ப்ளைண்ட் எழுதுங்கன்னு. அதை அமுல்படுத்துங்க. காலங்காலமா நீங்க எப்படி இருந்தீங்க அதை செய்யுங்க. காலகாலமா நீங்க என்ன பண்ணீங்க அதை செய்யுங்க. அதை தாண்டி நீங்க ஏன் இப்ப செய்யறீங்க? பிரச்சனை வருது, அதை தாண்டி செய்யாதீங்க. நீங்க தகட மேடையில இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, தகட மேடையில எரிக்கிறதுக்கான அத்தனை வேலைகளும் பண்ணிட்டாங்க அந்த மேடையில. இப்ப அவங்க இப்ப பாடி எடுத்துட்டு போனா உடனே எரிக்கிறது தான். பண்ணலாம் தோழர். இப்போ ரொம்ப பரவாயில்ல பேச வேணாம். கம்ப்ளைண்ட் உடனே எழுதுங்க தோழர். கம்ப்ளைண்ட் என்ன எழுதுறீங்கன்னா,
சட்டம் என்ன சொல்லிடுறேன். செக்ஷன் 153B1 ரொம்ப தெளிவா சொல்லி தோழர். எந்த சமூகத்தை தன்னோட இந்த ரிலீஜியஸ் கடமை, பாரம்பரிய கடமை, தட் இஸ் நான் சடங்கு, அது செய்யறதுக்கு ஒரு சமூகத்தோட தடுத்துச்சுன்னா 5 வருஷம் தண்டனை. SC/ST ஆக்ட்லயே 2 வருஷம் தான் இருக்கு. இதுல 5 வருஷம் தண்டனை இருக்கு. செக்ஷன் 153 இந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு கொடுக்கலாம். அது ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் வாங்கணும். இது அடுத்த சப்ஜெக்ட். இது அவங்க அம்மா இருக்காங்கல்ல, இறந்து போனவங்க அம்மா, ஆப்வியஸ்லி ஒரு 40 வயசுனா அந்த அம்மா கொஞ்சம் 60-65 இருக்கும். அந்த அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கி நாங்கள் கம்ப்ளைண்ட் ரெடியாக வச்சுருக்கோம். நான் நடந்து போகிறேன், போலீஸ்கிட்ட வந்து சார் கம்ப்ளைண்ட் வாங்கிக்கோங்கிறேன். வந்து வாங்கிக்கணும்ல, இல்லை நாங்கள் ஸ்டேஷன் போகணும். போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப தூரம் அங்கேருந்து. இல்லை இவங்க வந்து வாங்கணும். வந்து வாங்க, விக்டிம் கூட நிற்கணும்ல, போலீஸ் விக்டிம் கூட நிற்கணும். அது கேசி என்ன சொல்றா, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேங்கிறாரு உங்கள்கிட்ட, என்கிட்ட. ஓகே, ஐ காட் ஷாக்ட். அந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. சார் நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வாங்குங்கன்னு, ஒரு ஓல்ட் லேடி கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்குன்னு ரிக்வெஸ்ட் பண்ணேன் போலீஸ் கிட்ட. நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன் ஒரு ஓல்ட் லேடி கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்குங்கன்ட்டு. ஐ ரிக்வெஸ்டட் தட் ப்ளீஸ், நோ ப்ளீஸ் இங்க எடுங்க, ப்ளீஸ் எடுங்க. I requested that please come and come the complaint. சார் ஒரு நிமிஷம் இவர் பொறுப்புல இருக்காரு சார். சார் நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணேன்னா, வந்து கம்ப்ளைண்ட் வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். ஓல்ட் லேடி சார், அது ஆர்டரா சார்? ஒரு ரிக்வெஸ்ட் எப்படி சார் ஆர்டர் ஆகும்? என்ன சொன்னேன்? I am ordering you to conduct the complaint. நான் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட போனேன். இல்ல நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தேன், நான் உங்ககிட்ட பேசவே இல்லை. நான் இன்ஸ்பெக்டர் பேசினேன். அப்போ நான் இன்ஸ்பெக்டர் பேசிடுறேன். அப்போ இல்லைங்களா அண்ணா, மேடம் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன், வந்து கம்ப்ளைண்ட் வாங்கிக்கணும் ரிக்வெஸ்ட் பண்றேன். அவர் வந்து என்கிட்ட பேசவே இல்லைங்கிறாரு, நீங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட பாருங்கிறாரு. என்ன மேடம் குழப்பறீங்க ஆளுக்கு? என்ன அநியாயமா இருக்குது? ஒரு ரிக்வெஸ்ட் பண்றேன், வந்து கம்ப்ளைண்ட் வாங்கிக்கோங்க, ஓல்ட் லேடி இருக்காங்கன்ட்டு. அதுல என்ன திமிரு இதுல? அந்த வீடியோ நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி பண்ணேன், தாங்க முடியல. திருப்பி போன வீடியோ ஆன் பண்ணிட்டு அந்த டைம்ல அதை ரெக்கார்ட் பண்ணல. ரிக்வெஸ்ட் பண்ற வந்து கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு. என்னோட கோவத்துல ஒரு அடிப்படை இன்னொரு காரணம் என்ன இருந்ததுன்னு, அன்னைக்கு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ண வச்சோம். அப்புறம் நான் எவிடன்ஸ் கதிரிக்கிட்ட பேசினேன், அங்கிட்ட பேசினேன், இங்கிட்ட பேசினேன், எல்லாம் பேசினேன். அப்புறம் நான் கால் த கலெக்டர், இன்ஃபார்ம் த கலெக்டர். ஏசி அஷ்யூர்ட் மீ, ACIS கூப்பிட்டு இருந்தேன் சேலத்தில். ஹி அஷ்யூர்ட் மீ தட் இல்லை சட்ட பிரகாரம் தான் நடக்கும்ட்டாரு. பை ஈவினிங் அது ஷார்ட் அவுட் ஆச்சு, சட்ட பிரகாரமே நமக்கு பண்ண வச்சாங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, கண்டவன் வந்து கண்ட கட்டளை போடுவான், தன்னவே ஆண்ட பரம்பரை சொல்லி கண்ட கட்டளை போடுவான். அரசாங்கம் போய் அவன் முன்னாடி கை கட்டி நிக்கணுமா? ஐயா கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்கய்யா, விடுங்கய்யான்ட்டு. And this is the state where social justice has been spoken. Absolutely. At the most. Absolutely. But இது நான் இப்படி விட போறதில்ல. This will be taken further. இதோட இன்னொரு சப்ஜெக்ட் என்ன இருக்குன்னா, இது கொஞ்ச நாள் முன்னாடி தீவெட்டிப்பட்டிங்கிற இடத்த ஞாபகப்படுத்துறேன். ரைட்டிங் நடக்குது, பல கடை எரிக்கப்படுது, பல பெண்களோட மண்டை உடைக்கப்படுது. தலித் பெண்களோட மண்டைய வந்து போலீஸ் போர்ஸ், ரொம்ப வீர போலீஸ் போர்ஸ் இல்ல, தன்னோட வீரத்தை தலித் பெண்களுக்கு தான் காட்ட முடியும். உள்ள பூந்து மண்டை அடிச்சிருக்காங்க, நல்லா அடிச்சிருக்காங்க, நல்லா இன்ஜூர் பண்ணிருக்காங்க அவங்கள. பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, இதே ஆண்ட பரம்பரை திமிரு. ஆண்ட பரம்பரை இல்ல, நான் சொல்றதுக்காக ஆண்ட பரம்பரை ஆயிடாது. இவங்களே தன்னவே நினைச்சுக்கிறாங்க ஆண்ட பரம்பரைன்ட்டு. அப்படியே தன்னவே மேல் ஜாதி சொல்றவங்க, அது மேல் இல்ல கீழே இல்ல, அது தெரியும் நம்மளுக்கு எல்லாத்துக்கும். ஆனா இவனே ஒரு கற்பனை கதை, நான் மேலு நீ கீழே அப்படின்ட்டு இவன் கற்பனை கதைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பேசுற. தன்னவே மேல் ஜாதி சொல்றவன் கோயிலுக்குள்ள வராதீங்கன்ட்டான் ஒரு சடங்கு பண்றதுக்காக கோயில் விசேஷத்துல. ஆப்வியஸ்லி கோயிலுக்குள்ள வராதுன்னா அவன் அஜிடேட் ஆவான், சண்டாவது. அரசாங்கம் பீஸ் மீட்டிங் கூப்பிடுது, பீஸ் மீட்டிங்கே கூப்பிடக்கூடாது, ஏன்னா அது கிரைம் நடந்து போச்சு. எஸ், ஃபர்ஸ்ட் கிரைம் அட்ரஸ் பண்ணோம். கிரைம்னா என்ன? செக்ஷன் 153B பழைய செக்ஷன்ல, புதுசுல 196, 197 இந்த புது பாரதிய நியாய சமிதா அதுல இப்படி போட்டிருக்கு. அது பழசுல 153B2ல என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தன் அட்வைஸ் பண்ணாலும்
அசர்ட் பண்ணாலும் கோவத்துல இல்ல மொல்லமா மென்மையா தப்பான விஷயத்த சொன்னானா தூக்கி உள்ள போடுங்கிறான். எந்த தப்பான விஷயம்னா ஒருத்தரோட ட்ரெடிஷனல் ரைட்ஸ், ரிலிஜியஸ் ரைட்ஸ், பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்ல அவனோட பேசிக் சிட்டிசன்ஸோட ரைட் இருக்குல்ல, ஆர்டிகல் என்ஷைன் பண்ணி இருக்குல்ல, அதுல தடை போட்டான் உள்ள போடுகிறான். உனக்கு என்ன வேலை? நீ எதுக்கு பீஸ் மீட்டிங் கூப்பிட்டு இருக்க? கிரிமினல் கூட எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க? கிரைம் நடந்து போச்சு, உள்ள தூக்கி போட்டு அப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு இங்க பாருப்பா இப்படி பேசினாலும் உள்ள தூக்கி போட்டோம், இதுக்கு மேல திருப்பி யாரும் சொல்றீங்களா கோயிலுக்குள்ள வராத போகாதுன்ட்டு அப்படி பேசினா பிரச்சனை இல்லை, அதுல ஒரு மீட்டிங் கூப்பிட்டா பிரச்சனை இல்லை. ஷாக்ட். இது 2 மாசம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். யார் எந்த ஆள் வந்து நான் கோயிலுக்குள்ள வரக்கூடாது சொன்னா அப்படியோ அந்த ஆள் இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல. நான் இமெயில் அனுப்பிச்சிட்டேன், கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். டிஐஜி சேலம் உமா பேரு, அந்த அம்மா என்கிட்ட சொல்லுது இந்த செக்ஷன்ல நாங்க ரெஜிஸ்டர் பண்ற கம்ப்ளைண்ட் நீங்க ஒன்னும் சொல்லி நான் பண்ணலங்கிறா. ஏற்கனவே நாங்க போட்டோம், எங்களுக்கு சட்டம் தெரியும். அம்மா சட்டம் தெரியும்னா எப்படி ஆன்டிசிபேட்டரி மேல் வாங்கினா? இன்னைக்கு ராஜ்யசபாவில் நடந்த இன்னொரு விஷயம், மல்லிகார்ஜுன் கர்கே ஒரு தலித் லீடரை சோனியா காந்தி அண்ட் ராகுல் காந்தி பயன்படுத்திக்கின்றாங்கன்னு பிரைம் மினிஸ்டர் மோடி பேசுறாரு. இவங்க வெளிநடப்பு செய்த உடனேயே காங்கிரஸோடைய தோல்விக்கு மல்லிகார்ஜுன் கர்கே பொறுப்பெடுத்துக்கின்றாரு, அவரை வந்து பயன்படுத்திக்கின்றாங்கன்னு மேடையில பேசுறாரு. சோ ஒரு தலித் சமுதாயம் இந்த ஆள் தான் சேலஞ்ச் பண்ணாரு. யாரு? மோடி சேலஞ்ச் பண்ணாரு. காங்கிரஸ் காந்தி ஃபேமிலியை தவிர யாரோ பிரசிடென்ட் ஆக்கி காட்டுனாரு, பண்ணிட்டாங்கல்ல. இதுக்கு முன்னாடி நாட் தட் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. இதுக்கு முன்னாடி பல நிறைய பிரசிடென்ட்ஸ் ஆயிருக்காங்க. ஏங்க சோனியா காந்தி பவருக்கு ஆசைப்படல. சி காங்கிரஸ் பெரிய எதிரி, பட் ஐ எம் அப்ரிஷியேட்டிவ் ஆஃப் சோனியா காந்தி. ஷி வாஸ் நாட் பவர் ஹங்கரி. யூபிஏ 1ல யூபிஏ 2 ரெண்டு டைமும் பிரைம் மினிஸ்டர். ராஜீவ் காந்தி அசாசினேஷன் அப்புறம் கூட ஆயிருக்கலாம். ஆமா, நரசிம்மராவ் ஆனாரு, ரைட்? நரசிம்மராவ் ஆனாரு. நரசிம்மராவுக்கு அப்புறம் வாஜ்பாய் வந்தாரு, வாஜ்பாய்க்கு அப்புறம் யூபிஏ வருது, மன்மோகன் சிங் வந்தாரு. 2 டைம் மன்மோகன் சிங் இருந்தார் பிரைம் மினிஸ்டரா. So what is this fellow talking about? And நிஜமா பப்பெட்டை யாரும் யூஸ் பண்றாருன்னா, பப்பெட்னாவே இன்னைக்கு ஞாபகம் வருது ராம்நாத் கோவிந்த் and திரௌபதி முர்மு. எஸ். See what else? அது பார்லிமெண்டோட திறப்பு விழாவா இருக்கட்டும், இல்ல ராமர் கோவிலா இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டர் மோடி had an opportunity to show the world that we have uplifted ஆதிவாசி. பேர் கூட இல்ல. எங்க ஜெகநாத் பூரி கோயில்ல ராம்நாத் கோவிந்த் உள்ள கூட வர முடியல. என்ன குடும்பம் இல்ல, என்ன குடும்பம் இல்ல. இந்த தடவை பிரசிடென்ட் முர்மு ஸ்பீச் படிக்கிறாங்க. மோஷன் ஏதோ பிரசிடென்ட் ஸ்பீச் தான் படிக்கிறாங்க. 27ஆம் தேதி படிச்சாங்கல்ல. பிஜேபி அஜெண்டா மாதிரி இருந்தது. That was a BJP agenda. Clear. யார் எழுதி கொடுப்பாங்க அப்படி ஸ்பீச்? நார்த் ஈஸ்ட்ல எந்த விதமான கலவரம் இல்ல, அமைதி திரும்பிடுச்சுன்னு சொல்றாங்க. நேத்து மணிப்பூரை பத்தி இவ்வளவு கோஷம் விட்ட பிறகு பேசல. மை கவர்மெண்ட், மை பிஜேபி அப்படின்னு எழுதிருக்கு ஸ்பீச். And when she was working as a governor, that time also she was a puppet for BJP. Sad it is that he is talking all this. Anyway, நம்ம இந்த ஜாதி பிரச்சனைக்கு வந்துடலாம். தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு விஷயத்தை நல்ல ஆழமா புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த சில தமிழ்நாட்டுல ஜாதி வெறியங்கள் குறைவா தான் இருக்காங்க, ஒன்னும் அந்த உச்சத்துக்கு போல. அந்த ஜாதி வெறியனுக்கு பயந்துட்டு நீங்க சட்டத்தை அமல்படுத்தாம இருக்கிறதுனால இந்த ஜாதி வெறிய கும்பல் உனக்கு ஓட்டு போடவே மாட்டான். எப்படியும் வெளியேற்றும், நீ தலை கீழே நின்னா கூட இவங்க ஓட்டு உங்களுக்கு வராது. சோ டிஎம்கே இதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இந்த ஜாதி அரசியல் அப்படியே இவனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி விட்டீங்கன்னா, இப்ப எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ற சொல்றேன்னு கேளுங்க. விக்டிம் சைட்ல அட்மினிஸ்ட்ரேஷன் வரல, யாரும் வந்து விக்டிமே பார்க்கல. கரெக்டா? இஸ் தேர் நோ அரெஸ்ட் ஆல்சோ? நாங்க ராகுல்ல சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டதா அரெஸ்ட், எஃப்ஐஆர் கூட போடல. இதுல எப்படி எஃப்ஐஆர் போடுவாங்க? பட் இட் இஸ் கிளியர் அஃபென்ஸ் ஆஃப் SC/ST ஆக்ட். அதே தீவிட்டி பட்டியல எஃப்ஐஆர் போட்டு ஆன்டிசிபேட்டரி பேல் இல்லாம வெளிய சுத்திட்டு இருக்கான் மெயின் கல்பிரிட். இதுல அலோவ் தான் பண்ணிட்டோம், அப்புறம் மூடிட்டு போங்கங்கறான். பட் இட் இஸ் a non-bailable offense under SC/ST ஆக்ட். அடே நாட் ஈவன் நான் SC/ST ஆக்ட் இன்வோக் பண்ணல. நான் உங்களுக்கு பேசிக்காவே செக்ஷன் 196 பாரதிய நியாய சமிதா பேசிட்டு இருக்கேன், செக்ஷன் 153 B2 பேசிட்டு இருக்கேன், பழைய IPC.
ரொம்ப சீரியஸ் ஆஃபென்ஸ் இது. ம். இப்ப எவன் வந்து கான்ஸ்டிடியூஷன் வயலேட் பண்ணி தன்னவே பெரிய இவன் மாதிரி காமிச்சிக்கிட்டு நீ இது பண்ணக்கூடாது சொல்றானோ அவன் கிட்ட டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் போய் கை கட்டி நிக்குது. ஐயா கொஞ்சம் பண்ண விடுங்க யாங்குது. உடனே அவனுக்கு கெத்து, பத்தியா ஓ சரி ஓகே நீ பண்ணு. இதுதான் நிலைமை இருக்கு இப்போ. இது கேவலம், இது கேவலம், இது தேவையில்லாத அரசாங்கத்துக்கு. This will be very costly for Mr. Stalin. இதே போக்குல அரசாங்கத்தை எடுத்துட்டு போயிட்டு இருந்தாருன்னா a strict training should be given to the collectors, the SPs, the DIGs, the IGs, and the commissioners of the police. A notification has to be circulated on this. Not you give them a clear-cut one-line instruction. Do not tolerate any caste-based atrocity. எக்காரணத்துக்கும் ஜாதி வன்முறையை தாங்காதீங்க. Right. Or strict action will be taken as per law. இது ஒன்றும் டிஎம்கே மேனிஃபெஸ்டோ இல்லை, கான்ஸ்டிடியூஷனை பேச சொல்றேன் மிஸ்டர் ஸ்டாலினை. ரைட். ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் will be taken as per law. செக்ஷன் 4 SCST ஆக்ட். நீ அதுக்கு நடவடிக்கை எடுக்கலன்னா நீ தான் உள்ள போவ. Thank you so much for bringing this news up to the public, sir. Thank you so much. மிக்க நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.